சமாரியாவில் ஊழியம். சிதறிப்போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவிலுள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேகன் திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாயவித்தைக்காரனாயிருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணிக் கொண்டிருந்தான். தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினதினால் அவனை மதித்து வந்தார்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றிக் கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். சிதறிப்போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். நான் இந்த பூமியின் மீது அக்கினியை போட வந்தேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். ஆதி திருச்சபையின் விசுவாசிகள் அக்கினி அபிஷேகத்தினால் நிரம்பி இருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்காக பிரகாசமாக ஜுவாலிக்கிறார்கள். இவர்கள் சிதறிப்போனால் அக்கினி அவிந்து போகும் என்று ஆலோசனை சங்கத்தார் தவறாக நினைத்தார்கள். அவர்கள் எதிர்பார்த்தபடி இயேசு கிறிஸ்து அனுப்பிய அக்கினி அவிந்து போகவில்லை. சீஷர்கள் எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் சிதறிப்போனார்களோ அங்கெல்லாம் கிறிஸ்துவின் அக்கினி பரவி பற்றி எரிகிறது. சிதறிப்போனவர்கள் தாங்கள் போன தேசத்தில் சும்மா இருக்கவில்லை. அவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார்கள். சீஷர்கள் புறஜாதியாரின் தேசங்களுக்கு சிதறி போகிறார்கள். அங்கு புறஜாதியாருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார்கள். சீஷர்கள் சமாரியாவின் பட்டணங்களுக்கு சிதறி போனார்கள். அங்கு சமாரியாருக்கு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார்கள். யூதர்கள் சமாரியரோட சம்பந்தம் கலக்க மாட்டார்கள். சமாரியருடைய பட்டணங்களுக்கோ கிராமங்களுக்கோ யூதர்கள் போக மாட்டார்கள். யூத மார்க்கத்தின் பிரகாரம் அங்கு போவதற்கு அவர்கள் தடை பண்ணப்பட்டிருந்தார்கள். ஆனால் சீஷர்களோ இப்போது யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போயிருக்கிறார்கள். எல்லா தேசங்களுக்கும் சிதறி போகிறார்கள். வித்தியாசம் எதுவும் இல்லை. அங்கு ஏதாவது ஒரு வேலையை தேடி பிழைப்பு நடத்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் மற்ற தேசங்களுக்கு போகவில்லை. ஓய்வு எடுப்பதற்காக அந்த தேசங்களுக்கு போகவில்லை. கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்வதற்காகவே அங்கு சிதறி போயிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களுக்கு சமாரியா தேசம் புதிய தேசம் அல்ல. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுடன் ஏற்கனவே சமாரியாவில் பிரவேசித்து அங்கு ஊழியம் செய்திருக்கிறார். சமாரியாவுக்கு சிதறிப்போன சீஷர்களுக்கு ஏற்கனவே சுவிசேஷத்தின் அஸ்திபாரம் அங்கு போடப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஏற்கனவே போட்டிருக்கிற அஸ்திபாரத்தின் மீது சீஷர்கள் அவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிறார்கள். சிதறிப்போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். சுவிசேஷத்தை சந்தோஷமாக பிரசங்கித்தார்கள். தாங்கள் அறிவிக்கும் சுவிசேஷ செய்திக்கு கனமும் முக்கியமும் தந்து பிரசங்கம் பண்ணினார்கள். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் பரவக்கூடாது என்பதற்காக யூத மார்க்கத்தார் சபையை துன்புறுத்தினார்கள். இவர்களுடைய துன்பம் தாங்க முடியாமல் விசுவாசிகள் பல தேசங்களுக்கும் சிதறி ஓடினார்கள். இவர்கள் சிதறி ஓடியது சாத்தானுக்கு வெற்றி போன்று தெரிந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து இவர்கள் சிதறி ஓடியதையே தமது சுவிசேஷ பிரபலியத்திற்கு பயன்படுத்தினார். பிலிப்பு. அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். ஆதி திருச்சபையில் விதவைகளின் அன்றாட விசாரிப்புக்காக அப்போஸ்தலர்கள் 7 மூப்பர்களை நியமித்தார்கள். அவர்களில் பிலிப்பு என்பவனும் ஒருவன்.
இந்த பிலிப்பு என்பவன் வேறு, இயேசு கிறிஸ்துவின் 12 சீஷர்களில் ஒருவனாகிய பிலிப்பு என்பவன் வேறு. 7 மூப்பர்களில் ஒருவனாகிய ஸ்தேவான் என்பவன் ஏற்கனவே இரத்த சாட்சியாக மரித்து போனான். அதன் பின்பு மற்றொரு மூப்பனாகிய பிலிப்புவின் ஊழியத்தை பற்றி இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தேவான் இரத்த சாட்சியாக மரித்து ஊழியம் செய்தான். பிலிப்பு நல்ல சுவிசேஷகனாக ஊழியம் செய்தான். சமாரியா தேசத்தில் உள்ள ஒரு பட்டணத்தை பிலிப்பு தன்னுடைய ஊழிய ஸ்தலமாக தெரிந்தெடுக்கிறான். அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறான். இயேசு கிறிஸ்து சமாரியாவில் உள்ள சீகார் என்னப்பட்ட ஊருக்கு வந்தார். இதே பட்டணத்திற்குத்தான் பிலிப்புவும் வந்து அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்திருக்க வேண்டும் என்று வேத பண்டிதர்கள் கருத்து சொல்லுகிறார்கள். யூதர்கள் சமாரியரோடு எந்த சம்பந்தமும் கலப்பதில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ தம்முடைய சுவிசேஷத்தை எல்லா ஜனங்களுக்கும் பிரசங்கிக்க வேண்டும் என்று கட்டளை கொடுத்திருக்கிறார். பிலிப்புவின் பிரசங்க செய்தியும் உபதேசமும் மிகவும் தெளிவாக இருக்கிறது. அவன் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறான். யூதர்களைப் போலவே சமாரியரும் மேசியா வருவார் என்று எதிர்பார்க்கிறார்கள். அவர்கள் எதிர்பார்க்கிற மேசியா வந்துவிட்டார் என்னும் நற்செய்தியை பிலிப்பு சமாரியருக்கு அறிவிக்கிறான். சமாரியர்கள் மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை வரவேற்று தங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறான். பிலிப்பு என்பவர் மூப்பனாகிய பிலிப்பு ஆவார். இவர் அப்போஸ்தலர் பிலிப்பு அல்ல. சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணம் என்பது எந்த பட்டணம் என்று தெரியவில்லை. பழைய ஏற்பாட்டில் இருந்த பழங்காலத்து பட்டணம் சமாரியா என்று அழைக்கப்பட்டது. கிமு 128வது ஆண்டில் ஜான் கிர்கானஸ் சமாரியா பட்டணத்தை முழுவதுமாக அழித்து போட்டான். இதன் பின்பு ஏரோது கிமு 27ஆம் ஆண்டில் சமாரியா பட்டணத்தை திரும்ப கட்டி அதற்கு செபஸ்தே என்று வேறு பெயரிட்டான். அதன் பின்பு யாரும் இந்த பட்டணத்தை சமாரியா பட்டணம் என்று அழைக்கவில்லை. சமாரியா தேசத்தில் சீகேம் மிகவும் முக்கியமான மையப்பகுதியாக இருந்தது. கெர்சீம் மலை சமாரியருடைய தேவாலயம் இருந்த இடமாகும். இந்த பட்டணத்தில் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே பலருக்கு ஊழியம் செய்திருக்கிறார். இந்த வசனத்தில் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணம் என்பது சீகேமை குறிக்கலாம். பிலிப்பு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிரசங்கித்தல் என்பதற்கான கிரேக்க வார்த்தை கெருசோ என்பதாகும். பிலிப்பு இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். ஒரு தூதன் அறிவிப்பது போல அறிவித்தான். இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிப்பது ஒவ்வொரு விசுவாசிக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிற கடமையாகும். அதிசயங்கள். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேகம் திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். பிலிப்பு இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சமாரியா பட்டணத்தில் உள்ள ஜனங்கள் மத்தியிலே பிரசங்கம் பண்ணுகிறான். கர்த்தர் தம்முடைய வசனத்தை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறார். பிலிப்புவின் மூலமாக அநேக அதிசயங்கள் நடைபெறுகிறது. ஜனங்கள் அதை காண்கிறார்கள். பிலிப்பு செய்த அதிசயங்களை குறித்து ஜனங்கள் கேள்விப்படுகிறார்கள். ஆகையினால் அற்புதம் நடந்ததா என்னும் சந்தேகத்திற்கே இடம் இல்லாமல் போயிற்று. சாத்தானின் வல்லமையை முறியடிப்பதற்காக பிலிப்பு சமாரியா பட்டணத்திற்கு வந்திருக்கிறான். அசுத்த ஆவிகள் அங்கு ஏராளமான ஜனங்களை பிடித்திருக்கிறது. பிலிப்பு அவர்கள் மத்தியில் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணிய போது அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. சாத்தானின் கட்டுகள் முறியடிக்கப்பட்டதற்கு இவையெல்லாம் எடுத்துக்காட்டுகளாக உள்ளன. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கட்டளை கொடுக்கும்போது அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட ஜனங்களை விட்டு வெளியேறி போகிறது. நாம் சுவிசேஷத்தை எங்கெல்லாம் பிரசங்கிக்கிறோமோ அங்கெல்லாம் சாத்தான் தன்னுடைய வல்லமையை இழந்து போவான். அசுத்த ஆவிகள் அந்த இடத்தை விட்டு வெளியேறி போகும். ஜனங்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு சத்திய வசனத்திற்கு கீழ்ப்படியும் போது அசுத்த ஆவிகள் அவர்களை விட்டு வெளியேறும். பரிசுத்த ஆவியானவர் அவர்களை ஆளுகை செய்வார். இப்படிப்பட்ட சம்பவம்தான் சமாரியாவில் உள்ள இந்த பட்டணத்தில் நடைபெறுகிறது.
பிலிப்புவின் சுவிசேஷ பிரசங்கத்தை ஜனங்கள் ஒருமனப்பட்டு கவனிக்கிறார்கள். பிலிப்பு இயேசுவின் நாமத்தினால் பிசாசுகளுக்கு கட்டளை கொடுக்கிறான். அந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு ஜனங்களை விட்டு வெளியேறுகிறது. அசுத்த ஆவிகள் மனுஷரை விட்டு வெளியேறும்போது மிகுந்த சத்தமிட்டு கூப்பிடுகிறது. இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமைக்கு முன்பாக தாங்கள் ஒன்றுமில்லை என்பதை அசுத்த ஆவிகள் சத்தமிட்டு அறிவிக்கிறது. தாங்கள் பரிசுத்த ஆவியானவரிடம் தோற்று போனதை அசுத்த ஆவிகள் சத்தமிட்டு கூப்பிட்டு அங்கீகரிக்கிறது. பிலிப்பு இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற போது ஜனங்களில் இருந்த அசுத்த ஆவிகளை துரத்துகிறான். ஜனங்கள் தங்கள் ஆத்துமாக்களில் ரட்சிக்கப்படுகிறார்கள். பிலிப்பு இயேசுவின் நாமத்தில் வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கிறான். அப்போது அநேகம் திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்படுகிறார்கள். தேவனுடைய கிருபை சுவிசேஷத்தில் வெளிப்படுகிறது. நாம் ஆவிக்குரிய ரீதியாக திமிர்வாதம் உள்ளவர்களாகவும் சப்பானிகளாகவும் இருந்தாலும் கிறிஸ்துவின் சுவிசேஷமானது நம்மை குணப்படுத்துவதற்கு வல்லமை உள்ளது. திமிர்வாதம் உள்ளவர்களும் சப்பானிகளும் தங்களுக்கு தாங்களே உதவி செய்து கொள்ள முடியாது. அவர்களுக்கு பிறருடைய உதவி தேவைப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் மூலமாய் நமக்கு தேவையான ஆவிக்குரிய உதவிகளையும் சரீர பிரகாரமான உதவிகளையும் நாம் விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளலாம். பிலிப்பு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறான். அவனால் சொல்லப்பட்டவைகளை ஜனங்கள் ஒருமனப்பட்டு கவனிக்கிறார்கள். சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணப்படும் போது அதிசயங்களும் அற்புதங்களும் நடைபெறுகிறது. இதை பார்த்த ஜனங்களும் இதை கேள்விப்பட்ட ஜனங்களும் அவனுடைய பிரசங்கத்தை கேட்பதற்காக கூடி வருகிறார்கள். அற்புதம் நடைபெறுகிற இடத்தில் திரளான ஜனங்கள் கூடி வருவார்கள். பிலிப்புவிடம் கூடி வந்திருக்கும் ஜனங்கள் ஒருமனப்பட்டு அவனுடைய பிரசங்க செய்தியை கேட்கிறார்கள். சந்தோஷம் உண்டாயிற்று. அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. பிலிப்பு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அதிசயங்களை செய்கிறான். ஏராளமான ஜனங்கள் அவனுடைய பிரசங்கத்தை ஒருமனப்பட்டு கேட்கிறார்கள். அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் குணமடைகிறார்கள். இதனால் ஜனங்கள் மத்தியில் சந்தோஷம் உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து ஜனங்கள் பூரண திருப்தியோடு இருக்கிறார்கள். பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். பிலிப்பு தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஏற்றவைகளை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறான். இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய ராஜ்யத்திற்கு ராஜா என்று பிரசங்கிக்கிறான். ஜனங்கள் அவனுடைய பிரசங்க செய்தியை ஒருமனப்பட்டு கேட்கிறார்கள். பிலிப்புவின் பிரசங்க செய்தி மனுஷனுடைய செய்தி அல்ல என்றும் அது தேவனிடத்திலிருந்து வந்திருக்கும் செய்தி என்றும் விசுவாசிக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். யூதருடைய ஜெப ஆலயத்தில் புருஷர்கள் மாத்திரமே அங்கத்தினராக இருக்க முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் திருச்சபையில் ஆண் என்றும் பெண் என்றும் வித்தியாசமில்லை. இயேசு கிறிஸ்து பட்சபாதம் பார்க்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் தம்முடைய சபையில் சேர்த்துக் கொள்கிறார். தேவனுடைய ஆவிக்குரிய இஸ்ரவேல் தேசத்தில் ஸ்திரீகளும் அங்கத்தினர்களாக சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்கள். பிலிப்புவின் ஊழியம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினாலும் நடைபெறுகிறது. சரீர சுகமாதல் உண்டாகிறது. ஆத்தும ரட்சிப்பு உண்டாகிறது. அசுத்த ஆவிகள் வெளியேறி போகிறது. இதனால் அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. சுவிசேஷம் எங்கெல்லாம் வருகிறதோ அங்கெல்லாம் சந்தோஷமும் வரும். அது சாதாரண சந்தோஷம் அல்ல, உலக பிரகாரமான சந்தோஷம் அல்ல, அது தெய்வீக சந்தோஷம். அப்படிப்பட்ட சந்தோஷமே சமாரியாவில் உள்ள இந்த பட்டணத்திலும் உண்டாயிற்று. சுவிசேஷத்தை கேட்பதினால் மனுஷருடைய இருதயத்தில் வருத்தம் உண்டாகாது. சுவிசேஷம் நம்முடைய இருதயத்தை சந்தோஷத்தினால் நிரப்பும். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ செய்தியானது எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியாகும். சீமோன். சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்தில் உள்ள ஜனங்களுக்கு பிலிப்பு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்து வருகிறான். இந்த பட்டணத்தில் சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் மாயவித்தைக்காரனாய் இருக்கிறான். ஜனங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும் போது
சாத்தான் அதை சகித்துக் கொள்வதில்லை. மனுஷருடைய சந்தோஷத்தை அகற்றி போடுவதற்கு பிசாசு எதையாவது செய்வான். நமது சந்தோஷத்தை துக்கமாக மாற்றுவான். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறவர். சமாரியாவில் உள்ள இந்த பட்டணத்தில் உள்ள சீமோன் என்னும் பெயர் கொண்ட மாய வித்தைக்காரன் தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருக்கிறான். இவன் பலவிதமான மந்திர வித்தைகளை செய்கிறான். ஏராளமான ஜனங்கள் இவனுடைய மந்திர வித்தையினால் கவரப்பட்டு இவனை பின்பற்றுகிறார்கள். இவனுக்கு பல பக்தர்கள் இருக்கிறார்கள். ஜனங்கள் நற்காரியங்களை எளிதாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் தீய காரியங்களை உடனடியாக ஏற்றுக்கொள்வார்கள். தீய செய்திகளும் தீய காரியங்களும் ஜனங்கள் மத்தியில் வேகமாக பரவும். தீய காரியங்களை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. மனுஷனுடைய பாவ சுபாவத்தினால் அது தானாகவே அவனுக்குள் வந்துவிடும். ஆனால் நற்காரியங்களை பேசவும் செய்யவும் கற்றுக்கொள்ள வேண்டும். சீமோன் சமாரியா பட்டணத்திலே மந்திர வித்தைகளை செய்து வருகிறான். ஜனங்கள் அதை ஆச்சரியமாய் பார்க்கிறார்கள். தன்னுடைய மாய வித்தையினால் ஜனங்கள் மத்தியில் சீமோன் தன்னை பெரியவனாக காண்பித்துக் கொள்கிறான். ஜனங்களுடைய மனக்கண்களை குருடாக்கி அவர்களை ஆளுகை செய்கிறான். சீமோன் அநேக காலமாய் தன்னை மாய வித்தைகளினாலே அந்த பட்டணத்து ஜனங்களை பிரமிக்க பண்ணி வருகிறான். ஜனங்களும் அவனை மதித்து வருகிறார்கள். ஜனங்கள் மத்தியில் சீமோனுக்கு மதிப்பு அதிகரிப்பதினால் அவன் அந்த பட்டணத்தில் தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லிக் கொள்கிறான். ஜனங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது அவனுடைய நோக்கம் அல்ல. ஜனங்களுடைய இருதயத்தில் சீர்திருத்தம் உண்டு பண்ண வேண்டும் என்பதும் அவனுடைய விருப்பம் அல்ல. தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லிக்கொள்ள வேண்டும். ஜனங்களும் அதை நம்ப வேண்டும். இதுவே அவனுடைய பேராசை. தன்னிடத்தில் ஏதோ ஒரு மந்திர சக்தி இருப்பதாக ஜனங்கள் நம்ப வேண்டும் என்று சீமோன் விரும்புகிறான். இதற்காக பல மாய வித்தைகளை செய்து அவர்களை பிரமிக்க பண்ணுகிறான். அவனுடைய உள்ளத்தில் பெருமையும் பேராசையும் பேரும் புகழும் அடைய வேண்டும் என்னும் ஆசையும் நிரம்பி இருக்கிறது. இப்படிப்பட்ட சுபாவம் தேவனுக்கு விரோதமானது. விசுவாசிகளின் உள்ளத்தில் பேராசையோ பெருமையோ இருக்கக்கூடாது. சபையில் இப்படிப்பட்ட சுபாவங்கள் இருந்தால் அது சபையின் வளர்ச்சிக்கு கேடாக அமையும். சீமோன் ஜனங்கள் மத்தியில் மாய வித்தைகளை செய்து அவர்களை பிரமிக்க பண்ணுகிறான். அதனால் அவன் தேவனுடைய பெரிதான சக்தி என்று ஜனங்கள் எண்ணுகிறார்கள். சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுக்கிறார்கள். அவனை மதித்து வருகிறார்கள். தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று ஜனங்கள் எண்ணுகிறார்கள். சாத்தான் இவர்களுடைய மனக்கண்களை குருடாக்கி இருப்பதினால் தேவனுடைய வல்லமையை இவர்களால் காண முடியவில்லை. சாத்தான் தன்னுடைய அந்தகார வல்லமையினால் இவர்களை ஆளுகை செய்கிறான். சீமோன் தன்னுடைய மாய வித்தைகளினாலே சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணுகிறான். ஜனங்களை பிரமிக்க செய்வதுதான் சீமோனின் ஊழியம். இதற்காக மாய வித்தைகளை பயன்படுத்துகிறான். சாத்தானும் தேவனுடைய அனுமதியை பெற்று சமாரியா ஜனங்களின் இருதயத்தை குழப்புகிறான். சீமோனை பின்பற்றி செல்லுமாறு அவர்களை வழிநடத்துகிறான். மாய வித்தைகளை அவர்கள் மத்தியிலே செய்கிறான். சீமோன் அநேக காலமாய் ஜனங்கள் மத்தியில் மாய வித்தைகளை செய்து வருகிறான். இப்போது பிலிப்பு இதே ஜனங்கள் மத்தியில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அதிசயங்களை செய்கிறான். ஜனங்கள் மத்தியில் மாய வித்தையும் நடைபெறுகிறது, அதிசயமும் நடைபெறுகிறது. எது மாய வித்தை என்பதையும் எது இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் நடைபெறும் அதிசயம் என்பதையும் ஜனங்கள் நிதானித்து அறிய வேண்டும். ஜனங்கள் மத்தியில் சீமோனும் இருக்கிறான், பிலிப்புவும் இருக்கிறான். ஜனங்கள் இவர்கள் இருவரையும் நிதானித்து அறிகிறார்கள். பிலிப்பு பிரசங்கித்ததை ஜனங்கள் விசுவாசிக்கிறார்கள், ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறார்கள். மாய வித்தைக்காரனாகிய சீமோனும் விசுவாசித்து அவனும் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறான். இந்த சீமோனை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் சில செய்திகளை எழுதியிருக்கிறார்கள். இவன் ஒரு சுய பெருமைக்காரன். மோசேக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்ததே தான் என்று இந்த சீமோன் ஜனங்களிடம் சொல்லி வந்தான். தன்னை மேசியாவாகவும் பரிசுத்த ஆவியாகவும் யூப்பித்தராகவும் ஜனங்கள் மத்தியிலே சீமோன் காண்பித்துக் கொண்டிருந்தான்.
சீமோன் சில மாய வித்தைகளை செய்து வந்தான். ஆகையினால் இவன் தேவனுடைய பெரிதான சக்தி என்று ஜனங்கள் சீமோனை நம்பினார்கள். அவன் சொன்னதற்கெல்லாம் செவிகொடுத்து வந்தார்கள். பிலிப்பு. தேவனுடைய கிருபை பிலிப்புவின் ஊழியத்தில் வல்லமையாய் வந்து இறங்கிற்று. சாத்தான் சமாரியா பட்டணத்தில் ஏராளமான ஜனங்களை சிறைப்பிடித்திருக்கிறான். தேவனுடைய கிருபையானது சுவிசேஷ வார்த்தையின் மூலமாக வல்லமையாய் கிரியை செய்து சாத்தானின் சிறையிருப்பில் சிறைப்பட்டிருக்கிறவர்களை விடுவிக்கிறது. சாத்தானின் பிடியில் இருந்து விடுவிக்கப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறார்கள். விசுவாசித்தவர்களில் சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மாயவித்தைக்காரனும் ஒருவன். தேவனால் எல்லோரையும் ரட்சிக்க முடியும். மனுஷருடைய பாவம் எவ்வளவு பெரியதாய் இருந்தாலும் மனம் திரும்பி தம்மை விசுவாசிக்கிறவர்களை இயேசு கிறிஸ்து ரட்சிக்கிறார். ஆகையினால் ஒருவரையும் அவர் ரட்சிக்கப்படவே முடியாதவர் என்று நாம் தீர்மானம் செய்துவிடக்கூடாது. பிலிப்பு தேவனுடைய ராஜ்யத்திற்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திற்கும் ஏற்றவைகளை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறான். அவனுடைய பிரசங்க செய்தியை ஜனங்கள் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறார்கள். மாயவித்தைக்காரனாகிய சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறான். பிலிப்பு மெய்யான உபதேசத்தை பேசுகிறான் என்பது சீமோனுக்கு தெரிந்திருக்கிறது. ஏனெனில் பிலிப்புவின் மூலமாக அடையாளங்களும் அற்புதங்களும் நடைபெறுகிறது. சீமோன் மாயவித்தை செய்கிறவன். பிலிப்புவோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவன். பிலிப்பு செய்வது உண்மையான அற்புதம் என்பது மாயவித்தைக்காரனுக்கு தெரிந்திருக்கிறது. சீமோன் மாயவித்தை செய்கிறவன், ஜனங்களை வஞ்சிக்கிறவன். தன்னிடத்தில் வல்லமை இல்லாதிருந்தும் மாய வித்தையினால் சீமோன் தன்னை ஒரு பெரியவனாக காண்பித்துக் கொள்கிறான். தன்னிடத்தில் ஒன்றுமில்லை என்பது சீமோனுடைய மனச்சாட்சிக்கு தெரியும். இவனால் அற்புதங்களை நிதானித்து அறிய முடிகிறது. பிலிப்புவின் மூலமாக நடைபெறுகிற அடையாளங்களும் பெரிய அற்புதங்களும் மெய்யானவை என்பதை உணர்ந்து சீமோன் பிரமிக்கிறான். பிலிப்புவின் பிரசங்கத்தை சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெறுகிறான். சீமோனுடைய உள்ளத்தில் பாவம் இருந்தாலும் அவன் இப்போது மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறான். சீமோன் ஞானஸ்நானம் பெறுவதை பிலிப்பு தடை பண்ணவில்லை. கெட்ட குமாரர்கள் வீட்டிற்கு திரும்பி வரும்போது அவர்களுடைய வீட்டார் அவர்களை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் மறுபடியும் கெட்டுப்போக மாட்டார்கள் என்னும் நிச்சயம் வீட்டாருக்கு இல்லாதிருந்தும் அவர்களை வீட்டில் அன்போடு ஏற்றுக்கொள்வார்கள். அதுபோலத்தான் பிலிப்புவும் சீமோனை ஏற்றுக்கொள்கிறான். சீமோன் மறுபடியும் மாயவித்தை செய்வானா என்பது பிலிப்புவுக்கு தெரியாது. ஆனால் தேவன் சீமோனுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார். நம்முடைய சபையில் ஏராளமான விசுவாசிகள் இருப்பார்கள். நாம் எல்லோரையும் நியாயம் தீர்க்கக்கூடாது. அவர்கள் எல்லோரையும் அன்போடும் மன உருக்கத்தோடும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சபையின் அங்கத்தினர்கள் எல்லோரும் மெய்யாகவே மனம் திரும்பி இருப்பார்கள் என்று நாம் விசுவாசித்து அவர்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் அவர்கள் வளர்ச்சி பெறுவதற்கு உதவி புரிய வேண்டும். சபையும் ஊழியக்காரர்களும் மனுஷரை பாவி என்று நியாயம் தீர்த்து அவர்களை சபைக்குள் வருவதற்கு தடை பண்ணிவிடக்கூடாது. தேவனுடைய கிருபையினால் நன்மையான காரியங்களே நடக்கும் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். சீமோன் மெய்யாகவே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறான். உள்ளான மனதோடு மன விருப்பத்தோடு ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறான். அவன் சில காலம் பிலிப்புவுடனே கூட இருக்கிறான். அவனுடைய மனம் மாறுதல் சிறிது காலம் உண்மையாய் இருக்கிறது. அவனுடைய ரட்சிப்பின் அனுபவம் சிறிது காலம் தொடர்கிறது. பிலிப்பு இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறான். மாயவித்தைக்காரனாக இருந்த சீமோன் பிலிப்புவின் பாதபடியில் சிறிது காலம் அமர்ந்திருந்து சுவிசேஷத்தை கற்றுக்கொள்கிறான். இவனைப் போலவே சமுதாயத்தில் பல தீயவர்கள் இருக்கலாம். இவர்கள் கூட கொஞ்ச காலம் நல்லவர்களாக இருந்திருப்பார்கள். நல்ல உபதேசங்களை பெற்றிருப்பார்கள். சீமோன் பிலிப்புவை பற்றி கொள்கிறான். பிலிப்புவினால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு சீமோன் பிரமிக்கிறான். இவனுடைய மனமாற்றத்திற்கு அடையாளங்களும் அற்புதங்களும் காரணமாயிற்று. சீமோனைப் போலவே இக்காலத்திலும் அநேகர் அற்புதங்களை கண்டு பிரமிக்கிறார்கள். சிலரிடத்தில் பிரமிப்பு மாத்திரம்தான் இருக்கிறது. அந்த அற்புதங்களை நடத்தும் தெய்வீக வல்லமையை
இவர்கள் தங்கள் இருதயத்தில் அனுபவிக்காமல் போய்விடுகிறார்கள். சீமோனின் வல்லமையை விட பிலிப்புவின் வல்லமை மகா பெரியது. சீமோனிடம் இருந்தது மனுஷ வல்லமை, பிலிப்பு வெளிப்படுத்தியது தெய்வீக வல்லமை. சீமோன் சில மாய வித்தைகளை செய்து ஜனங்கள் மத்தியில் தன்னை பெரியவனாக காண்பித்தான். பிலிப்பு பரிசுத்த ஆவியானவரால் கிரியை நடப்பித்து தனக்குள் இருக்கும் பெரியவராகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தினான். பிலிப்புவின் பிரசங்க செய்தி. தேவனுடைய வார்த்தை, கிறிஸ்து, தேவனுடைய ராஜ்யம், இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம். பிலிப்புவின் பிரசங்கத்தினால் ஏற்பட்ட விளைவுகள். திரளான ஜனங்கள் மெய் தேவனை விசுவாசித்தார்கள். அடையாளங்களும் பெரிய அற்புதங்களும் நடைபெற்றன. பிசாசுகள் துரத்தப்பட்டன. பெரிய சந்தோஷம் உண்டாயிற்று. ஏராளமானோர் தண்ணீரில் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டார். பிலிப்புவின் மூலமாக தேவனுடைய தெய்வீக வல்லமை வெளிப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து தமது வசனத்தை உறுதி பண்ணினார்.